வெயிட் லாஸ் பத்தி சூப்பரா கத்துக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல யூடியூப்ல வர நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், சோஷியல் மீடியால போற நிறைய பேரை ஃபாலோ பண்றேன், கூகுள்ல போய் சர்ச் பண்ணி நிறைய விஷயம் கத்துக்கிறேன். இதுல என்ன முக்கியமான சேலஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஒவ்வொரு விஷயம் சொல்றாங்க. சரி, நான் ஒரு விஷயம் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன், அதுக்கப்புறம் அந்த வீடியோவை பார்ப்பேன், அவங்க இன்னொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். அதுவும் எனக்கு ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதுன்னு ஷுவரா தெரியாது. அதுக்குள்ள இன்னொரு விஷயம் பார்ப்பேன், அதை ஃபாலோ பண்ணணும்னு தோணும். இப்படியே நான் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு குழப்பம் மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ண முடியாதனால எனக்கு வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம குழப்பங்கள் நிறைய இருக்கு. எப்படி இந்த பயணத்தை கொண்டு போறதுன்னு தெரியல அப்படிங்கிறது உங்க சேலஞ்சா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என் வெயிட் லாஸ் பயணத்துல நான் என்னென்ன விஷயங்கள் கத்துக்கணும், அதை எப்படி முறையா கொண்டு போகணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோஷியல் மீடியால இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கு. யூடியூப் வீடியோஸ் மூலமா நிறைய இன்ஃபர்மேஷன் கத்துக்கிறோம், ஆன்லைன்ல நிறைய விஷயம் சர்ச் பண்றோம். இது எல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது குழப்பங்கள் தான் மிஞ்சிருது, ஒரு தெளிவே கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு விஷயங்களை நான் எப்படி கிரகிச்சு கொண்டு என்னோட வெயிட் லாஸ் பயணத்தை சிறப்பாக பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். நான் ஏற்கனவே போன வீடியோல ஷேர் பண்ண மாதிரி மூணு விஷயங்களை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அது மேல மட்டும் நீங்க கவனம் செலுத்தி உங்க வெயிட் லாஸ் பயணத்தை நீங்க கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா, என்னோட பேரு நீலா தியாகராஜன். 45 kg குறைச்சது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 4 வருடங்களா அது மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அண்ட் என்னோட வெயிட் லாஸ் பயணத்துக்கு நான் எனக்கே உதவி பண்ணது மட்டும் இல்லாம என்னோட கிளையன்ட்ஸ் 250க்கும் மேற்பட்ட கிளையன்ட்ஸ்க்கும் நான் வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த சேனல் மூலமா ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸ் அவங்களோட வெயிட் லாஸை சிறப்பா கொண்டு முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த சேனல்ல உங்க கிடைக்கிற அட்வைஸ் எல்லாமே ப்ராக்டிக்கல் ஆக்ஷனபிள் அட்வைஸா இருக்கும். இது தற்புகழ்ச்சி நினைச்சுக்காதீங்க. இவங்களுக்கு எல்லா ஒர்க் ஆன விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் நான் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இவங்களுக்கு எல்லாம் ஒர்க் ஆச்சுன்னா எனக்கும் ஒர்க் ஆகுங்கிற நம்பிக்கையோட நீங்க இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. ஸோ என்னோட வெயிட் லாஸ் பயணத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 2 ஃபேஸா பிரிச்சுக்கலாம். ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 96 73 kgs 23 kgs டக்குனு ஃபாஸ்டா குறைஞ்சிருது. ஸோ அதுக்கு நான் பெருசா பிளான் பண்ணல, பெரிய ஸ்ட்ராட்டஜி அண்ட் இதெல்லாம் அசஸ்மெண்ட்லாம் எதுவுமே எனக்கு தேவையில்லாத கொழுப்பு குறையணுங்கிறதுக்காக ஒரு தடாலடியா இறங்கினதான் டயட் அண்ட் ஒர்க் அவுட். ஆனா எனக்கு நியூட்ரிஷன், பயோகெமிஸ்ட்ரி நாலேஜ் ஓரளவு இருந்ததுனால அது மட்டும் இல்லாம நான் நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணிருக்கிற மாதிரி ஒரு லைப்ரரியில போயிட்டு ஒரு ஃபைபர் பேஸ் பண்ண புக்கை நான் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கும் போது எனக்கு என்ன மாற்றங்கள் என்னோட உணவுல கொண்டு வரணுங்கிறது தெளிவா இருந்தது. ஸோ அதனாலே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வாக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணும் போதே தேவையில்லாத கொழுப்புகளை நிறைய குறைய ஆரம்பிச்சுது. ஸோ எனக்கு பெருசா பிளான் பண்ணி அசஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணுங்கிற ஒரு தேவை இல்லாம இருந்தது ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல. அப்புறம் 73 kgs வந்தப்புறம் எகெயின் நிறைய தடவை இதை ஷேர் பண்ணிருக்கேன். ஆனா புதுசா யாராவது ஃபாலோ பண்ணா உங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் நான் ரிப்பீட் பண்றேன். ஸோ அடுத்த குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி என்னோட பயணம் நகர ஆரம்பிச்சது 73 kgsக்கு அப்புறம். அதுக்கப்புறம் ஒரு 3 years ஆனதுக்கு அப்புறம் என்னோட செகண்ட் கிட் ப்ரீ ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட டைம் கொஞ்சம் எனக்கு ஃப்ரீ ஆன மாதிரி இருந்தது. அப்போ நான் எப்பப்போ டைம் கிடைக்கும் போதோ அங்கே அப்பார்ட்மெண்ட்குள்ள இருக்கிற ஜிம்ல போயிட்டு ட்ரெட்மில் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அப்பெல்லாம் வெயிட்ஸ் அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால போவேன், ட்ரெட்மிலோ எலிப்டிக்கலோ பண்ணிட்டு வந்துடுவேன். அது மட்டும் இல்லாம உணவு முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமா ப்ரௌன் ரைஸ் ஸ்விட்ச் பண்ணி ரெகுலர் சமையல் தான், ஆனா ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்டு இருந்தேன். ஆனா என்ன ஆகும்னா இப்படியே சாப்பிட்டு இருக்கும்போது ஓரளவு ஒரு 66 70 அந்த ரேஞ்ச்ல போயிட்டு இருந்தது வெயிட். வீக்கெண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஸ்பெஷலா பண்ணுவோம், ஒரு பிரியாணி பண்றேன்னா அந்த பிரியாணி கண்டிப்பா சாப்பிடணுங்கிற ஒரு டெம்ப்டேஷன் இருக்கும். அப்படி சாப்பிடும்போது ஒரு 66க்கு வந்த வெயிட் அப்படியே ஸ்லோவா என்ன ஆகும்னா அழகா திருப்பி ஏறிடும், 69 70க்கு ஏறிடும். ஸோ பல வருடங்கள் இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் குழந்தைய பர்த் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லைஃபை எப்படி கொண்டு போகணும் பேலன்ஸ்டா, ஒர்க் ஒரு பக்கம் இருக்கு, குழந்தை வளர்ப்புங்கிற ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம டயட் எக்ஸசைஸ் இதெல்லாம் எப்படி பேலன்ஸ்டா கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வரத்துக்கு டைம் ஆச்சு. ஆனாலும் என்ன பண்ணாலும் அந்த 66 70 kgsக்கு மேல வெயிட்டே குறையாத மாதிரி இருந்தது. அப்பதான் நம்ம யூடியூப் சேனலும் ஆரம்பிச்சோம் 2019ல. ஸோ அப்போ இன்னும் எனக்கு வெயிட் குறைக்கணுங்கிற ஒரு உணர்வு ஜாஸ்தியாச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக்சர்ஸ் எல்லாம் நான் எடுத்து பார்க்கும்போது
இல்லையே நம்ம இன்னும் வந்து ஏதோ குறைச்சிருக்கோம் வெயிட், முன்னைக்கு பரவாயில்லன்னா ஷேப்புங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னும் சரியா வர மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. நம்ம அந்த ஷேப், டிசையர்ட் ஷேப்க்கு நம்ம இன்னும் வரலைங்கிற ஒரு ஆதங்கம் நிறையாவே இருந்தது. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா, யூடியூப்ல போயிட்டு இல்லை ஆன்லைன்ல போயிட்டு சர்ச் பண்ணி எப்படி இந்த ஷேப்புங்கிற ஒரு விஷயத்த அழகா இந்த செலிபிரிட்டிஸ் ஆகட்டும், இந்த மாடல்ஸ் ஆகட்டும், இந்த ஃபிட்னஸ்ல இருக்கிறவங்க எப்படி இதை வந்து அழகா இந்த ஷேப்பை கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து ரொம்ப என் மனசுக்கு வந்து பட்டது. என்னன்னா, இந்த ஃபிட்னஸ் வேர்ல்டுல வந்து அவங்களோட அசஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த கொழுப்பை வந்து குறைச்சி பாடி அழகா ஷேப் கொண்டு வரதுக்கு அவங்க பண்ற அசஸ்மெண்டே வேற மாதிரி இருந்தது. அது வரைக்கும் நான் வந்து வெயிட் அதுலயே என்னோட போக்கஸை கொண்டு போயிருந்தேன். ஆனா அவங்க பேசுற லாங்குவேஜ் வித்தியாசமா இருந்தது. அவங்க என்ன லாங்குவேஜ் பேசினாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாடி ஃபேட் பர்சன்டேஜ் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இது என்னடா இது பாடி ஃபேட் பர்சன்டேஜ்ங்கிறாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, மென்னுக்கு வந்து அவங்க வந்து பிலோ 10% அவங்க பாடி ஃபேட்டை கொண்டு வரும்போது தான் அவங்க உடம்பு வந்து அந்த கட் வருது இல்லையா, அந்த 6 பேக்ஸ் ஆகட்டும் 8 பேக்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் லெஸ் தென் 10% பாடி ஃபேட் வரும்போது அவங்களுக்கு அந்த கட்ஸ் வரும்னு தெரிஞ்சு அவங்க பாடி ஃபேட்டை 10% கம்மியா கொண்டு வரதுக்கு பயங்கரமா கஷ்டப்படுவாங்க. அதே விமன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பெருசா வந்து 10% வந்து ரொம்ப டேஞ்சரஸ் பிளேஸ் டு பி உமனுக்கு. அதனால வந்து ஒரு 14-15% அந்த மாதிரி அவங்களோட பாடி ஃபேட்டை கொண்டு வரும்போது வந்து வயிற்று பகுதி மட்டும் அழகா தெரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல ஒர்க் அவுட் பண்ண அந்த மசிலை ட்ரெயின் பண்ண அந்த ஆப்ஸுங்கிற ஒரு விஷயமும் அவங்களுக்கு வந்தது. ஆனா அந்த காமன் ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, மென் ஆகட்டும் விமன் ஆகட்டும், அவங்க வெயிட்ங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி அவங்க பயணத்தை கொண்டு போல அவங்க பாடி ஃபேட் பர்சன்டேஜ் வச்சுதான் வந்து அவங்களோட ஃபிட்னஸ் அசஸ் பண்ணாங்க. அண்ட் இது எனக்கு எதுக்கு முக்கியமா பட்டதுன்னா, அப்போ ஃபிட்னஸ் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு சிந்தனை இல்லை, இந்த ஷேப்பை எப்படி கொண்டு வருது அப்படிங்கிற இதுதான் எனக்கு வந்து ஃபோக்கஸ் இருந்ததுனால அதை பத்தி பார்க்கும்போது அந்த ஷேப் வரத்துக்கும் இந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கத்துக்கிட்டேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, 25-30 அந்த மாதிரி 30 தாண்டி இருக்கும் போதுதான் வந்து உங்க கொழுப்பு சதவீதம் 30 தாண்டி இருக்கும்போது வந்து ஷேப்புங்கிற ஒரு விஷயம் இல்லாத போயிடுது. எனக்கு நிறைய கொழுப்பு லேயர்ஸ் ஃபார்ம் ஆக உடம்புக்கு வந்து இந்த ஷேப்புங்கிறது இல்லாம போயிடுது. அதை வந்து நம்ம குறைச்சி 35லேருந்து 30 குறைச்சி 20லேருந்து 25% நம்ம கொண்டு வரும்போதுதான் அந்த உடல் அமைப்பு அழகாக மாறுகிறது. இது வந்து என்னோட இந்த எக்ஸாம்பிள் நான் ஷேர் பண்றேன். எப்படி வந்து ஒரு 66 kgs இருந்தபோது என்னோட பாடி ஷேப் பாருங்க, கையில எவ்வளவு ஃபேட் இருக்கு, இடுப்பு பகுதியில எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுவே டைட்டா ட்ரெஸ் போட்டிருந்தாலுமே வந்து இந்த ஷேப்புங்கிறது பெருசா தெரியல. இதே வந்து 58 kgsக்கு வரும்போதே வந்து அந்த கொழுப்பு குறைய அந்த ஷேப்பு வந்து மாற ஆரம்பிச்சுது. ஸோ இது உனக்கு ஒரு பெரிய லேர்னிங்கா இருந்தது. அதனால வந்து நான் ஃபோக்கஸ் ஏரியா அப்படின்னு நான் வரும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம வந்து வெயிட் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து நம்ம வந்து சிந்தனையை எடுத்துட்டு பாடி ஃபேட்டுங்கிற விஷயத்துல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் கத்துக்கிட்டேன். அண்ட் அது வந்து எதனால அப்படிங்கிறதுக்கு டீட்டெயில்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பாருங்க. பாடி ஃபேட் பர்சன்டேஜுக்கு வந்து அது என்ன, அது எதுக்கு முக்கியம், அது எப்படி நம்ம வீட்லயே கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்க. ஆனா நான் சொல்ல வர கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபிட்னஸ் வேர்ல்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம உடல் வந்து ஒரு அழகான அமைப்புக்கு வரணும்னா கொழுப்பு சதவீதம் முக்கியமா நம்ம உடம்புல குறையணும். ஸோ அதை நம்ம ட்ராக் பண்ணிட்டே வரும்போதே நமக்கு அழகான மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் பிக்சர் ஷேர் பண்ணியிருக்கேன். 51 kgsலாம் இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலுமே உங்களுக்கு தெரியும் அந்த ஃபேட் குறைய இன்னும் கொஞ்சம் ஃபிட்டா அந்த டோன்ட் அப்பியரன்ஸ் இன்னும் வருது. அண்ட் இந்த சார்ட்டும் நான் போட்டிருக்கேன். ஸோ இது எப்படி மெஷர் பண்ணுங்கிறது வந்து நான் ஏற்கனவே வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், போன வீடியோ, அது பாருங்க. ஆனால் என்னோட சார்ட் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்னோட ஸ்கேல், ஸ்மார்ட் ஸ்கேல் ஒன்று வாங்கியிருந்தேன், போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு 6 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஸ்மார்ட் ஸ்கேல்ல வந்து அந்த டேட்டாவை எடுத்து சார்ட் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ வந்து இந்த சார்ட் ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து 66 kgs இருந்தபோது கிட்டத்தட்ட 27-28% இருந்தது ஃபேட்டு. அது குறைய இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 14% வந்திருக்கு. ஸோ நீங்களே பார்க்கலாம் இந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜுக்கும் உடல் அமைப்பு மற்றும் உடல் வடிவம் அழகுக்கும் எவ்வளோ பெரிய கோரிலேஷன் இருக்கு அப்படின்ட்டு. இது நீங்க நினைப்பீங்க, எதுக்குடா இவங்க இதெல்லாம் ட்ராக் பண்றாங்க, இவங்களுக்கு என்ன ஆக போகுது, இவ்வளோவெல்லாம் டேட்டாவெல்லாம் பண்ணுமா அப்படின்ட்டு. ஆனா அந்த கொழுப்பு சதவீதம் உடலில் வந்து குறைய என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் என்னால பார்க்க முடியும். என்னன்னா பயங்கர ஆக்டிவா இருக்க முடியுது. ஃபர்ஸ்ட் அந்த சோம்பேறித்தனமா இருந்து மதாந்தங்கிற நிலைமை எனக்கு ரொம்ப இருந்தது. அது முக்கியமா 96 kgs ரொம்ப இருந்தது. ஒரு 70 kgs 66 kgsலுமே வந்து எக்ஸ்ட்ரீம் ஆக்டிவ்னு சொல்ல முடியாது. முன்னைக்கு இப்ப பரவாயில்ல, நல்லா வாக் பண்ணுவேன்,
வாக்கிங் நல்லா பண்ணுவேன், எக்ஸசைஸ் பண்ணணும் இல்லையோ வாக்கிங் பண்ணுவேன், ட்ரெட்மில் அந்த மாதிரி ஜிம் எல்லாம் போயிட்டு வந்தாலும் டயர்டா இருக்கும். பட் இட் வாஸ் பெட்டர், இட் வாஸ் நாட் த பெஸ்ட்னு சொல்லுவேன். ஆனா அந்த கொழுப்பு நல்லா குறைஞ்சு இப்போ வந்து 51 kgsல வந்து 14-15% ஃபேட், மினிமம் 14-15% இருக்கணும் அத்லீட்ஸ்க்கு. ஸோ இப்போ நீங்க 20 to 25 வந்து சிறப்பான பர்சன்ட். ஸோ இந்த ரேஞ்ச்ல நீங்க இருக்கும்போது, எனிவே பிட்வீன் 20-25% ரேஞ்ச்ல இருக்கும்போதே என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னா, இன்னும் சுறுசுறுப்பு நிறைய கூட ஆரம்பிக்கும். உங்களால நினைச்சது நீங்க வாக்கிங் ஆகட்டும், அந்த ஸ்டெப்ஸ் ஆகட்டும், நிறைய உங்களுக்கு ஸ்டெப்ஸ் பண்ண முடியும். உங்க லைஃப் ஸ்டைல ரொம்ப ஆக்டிவா மாறிடும். வேலைகள் நிறைய, எனக்கு மெயினான ரீசன் என்ன, கடைசி வரைக்கும் நல்ல வேலைகள் செஞ்சுட்டு அப்படியே நம்ம காலத்தை தள்ளணும், யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. வயசுங்கிறது வந்து நம்ம செய்யற வேலையில இட் ஷுட் நெவர் கேட்ச் அப் அப்படின்னு நினைப்பேன். ஸோ வீட்டு வேலைகள் எல்லாமே வந்து நிறைய பேருக்கு தெரியும். இங்க யூஎஸ்ஏல இருக்கிறவங்களுக்கு வந்து அன்லெஸ் யூஆர் ஏபிள் டு அஃபோர்ட் அ மெய்ட் who can come and help, அது வந்து முக்காவாசி பேரால முடியாதுங்கிறதால நம்ம வேலைகள் நம்மளே செய்யணும். அஃபோர்ட் பண்ண முடியாதுங்கிறது வேற விஷயம். நம்மளே நம்ம வேலைகளை செய்யும் போது கிடைக்கிற சாட்டிஸ்பாக்சனே தனி. ஸோ அது ஒரு முக்கியமான ரீசனுக்காக தான் எனக்கு வந்து என் வேலைகள் நான் கண்டிப்பா செஞ்சே ஆகணும், முடிகிற வரையும் செய்யணும். அப்படிங்கும் போது வீட்டு வேலைகள் எல்லாமே ஒரு துருன்னு செய்யக்கூடிய நிலைமை வந்தது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபேட் பர்சன்டேஜ் குறைய எல்லா வேலைகள் உங்களுக்கு தெரியும், வீட்டுலன்னா என்னென்ன வேலைகள் இருக்கும்ட்டு. பட் எல்லாமே ஒரு ஆக்டிவா செய்ய முடியுது. இது வந்து நான் எனக்கு அப்சர்வ் பண்ணி நான் சைலண்டா இருந்தேன். ஆனா நான் இந்தியா போகும்போது ஒவ்வொரு தரையும் வந்து என்னை பாக்குறவங்க சொல்றது, நீ எப்ப பார்த்தா ஏதாவது செஞ்சுட்டே இருக்கே, உட்காரவே மாட்டேங்கிறே அப்படிங்கிறாங்க. அண்ட் ஃபோன் பேசும்போது நான் எனக்கு ஒரு கிரைட்டீரியா ஒன்று வச்சுப்பேன். ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் பேசினா உட்காந்து பேசக்கூடாது, நடந்துட்டே தான் பேசணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி நடந்துட்டே பேசும்போது அது நிறைய பேருக்கு ரொம்ப விசித்திரமா தெரியும். என்ன நீ ஏதோ மாதிரி பண்ணிட்டே இருக்க, படப்படன்னு இருக்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறிய அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் என்னை பார்த்ததில்லை. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எகெயின் தற்புகழ்ச்சிக்காக சொல்லலை. ஐ எம் நாட் டாக்கிங் டு brag about myself here, but rather I want to make an impact. உங்களோட இந்த ஒரு பாயிண்ட் நான் வந்து ஷேர் பண்றதுக்கு தான் சொல்றேன்னா, கொழுப்பு சதவீதம் குறையக்கூடிய சுறுசுறுப்பு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலுக்கு உங்களுக்கு மாறதுக்கு இது ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஏரியா நம்ம பார்த்தது வந்து பாடி காம்போசிஷன். அந்த பாடி காம்போசிஷன்ல பாடி ஃபேட் பர்சன்டேஜை நீங்க குறைச்சிட்டே வரும்போது அதை நீங்க மெஷர் பண்றீங்களோ இல்லையோ, உங்களுக்கு அவ்வளோ அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் எப்படி நீங்க மெஷர் பண்ணிக்கலாம்னா, என் அன்றாட வேலைகளில் என்னோட சுறுசுறுப்பு லெவல் ஜாஸ்தி ஆகுதா, என்னோட ஆக்டிவிட்டி லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகுதா நீங்க மெஷர் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து கொழுப்பு குறைவதற்கும் உங்களோட வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் வந்து நீங்க பார்க்க முடியும். ஸோ அதனாலதான் we spoke about பாடி காம்போசிஷன். இதுதான் அவுட்கம். ஸோ இதுதான் நம்ம பார்க்கணும். வேற வந்து பாடி வெயிட் ஸ்கேல் எதுக்கு பார்க்கக்கூடாதுங்கிறத நான் போன வீடியோலயே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அது பார்க்கலாம், மறக்காம பாருங்க. இது பாடி காம்போசிஷன்ல பாடி ஃபேட் பர்சன்டேஜ்ங்கிறது ஒரு விஷயம், தவிர நிறைய இருக்கு இல்லையா. அது எல்லாமே வந்து நீங்க அது மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும். என்ன மேல கண்ணு வச்சுக்கணும் பாத்தீங்கன்னா, மசில் மாஸ் வந்து தசைகள் வந்து குறையவே கூடாது. தசைகள் குறையக்கூடிய வலு இழந்து போயிடும். ஸோ அது குறையக்கூடாது. எலும்புகளோட தேய்மானம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்க கண்காணிச்சுட்டே வரும்போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், கொழுப்பு தான் குறைதே தவிர எனக்கு வந்து வேற எதுவுமே குறையிலையே உடம்புல. அழகா இருக்கு. நீரும் ஓரளவு நம்ம உடம்புல தக்க வச்சுக்கணும். ஒரு 40 to 50% வந்து வாட்டர் இருக்கணும் மினிமம் நம்ம பாடியில. ஸோ இதெல்லாம் நீங்க ட்ராக் பண்ணிட்டே வரும்போது கொழுப்பு மட்டும் குறையுங்கும் போது உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரும், நான் கரெக்டா தான் என் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு ரீசன் நான் எதுக்கு இதை முக்கியமா ஷேர் பண்றேன்னா, எனக்கு இது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. நான் வெயிட் லாஸ் ஒரு லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது அந்த ஸ்டேஜ்ல என்னை பார்க்காதவங்க நிறைய பேர் வந்து ஷாக் ஆயிட்டு, ஐயோ நீ என்ன இப்படி ஆயிட்டேன்ட்டு வந்து என்னமோ ஒரு துக்கம் விசாரிக்கிற மாதிரி வந்து விசாரிச்சுட்டு போனாங்க. ஸோ இவங்க எல்லாம் வந்து சில சமயம் நமக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸே கொஞ்சம் ஷேக் பண்ணிடுவாங்க. அது வந்து நடக்கும். அப்போ அதுக்கு நானும் ஈல்டா இருக்கேன். எல்லாரும் ஓரளவு ஒரு 10 பேர் அதே விஷயத்த சொன்னோம்னா நமக்கு அப்படியா அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி சமயத்துல வந்து நமக்கு வந்து கை கொடுப்பது டேட்டா தான். டேட்டா மற்றும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நிறைய பேர் எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணும்போது நான் சொல்லுவேன், எதை வச்சு நீங்க ஃபேஸ்ல வந்து எனக்கு வந்து கொழுப்பு குறைஞ்சிட்டு அதனால நீங்க வந்து பாக்குறதுக்கு நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கறதுனால சொல்றீங்களா? பட் என்னோட அசஸ்மெண்ட் யாட்ஸ்டிக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். நான் வந்து 96 kgs ஆகட்டும் இல்ல 70 kgs ஆகட்டும், அப்படி இருக்கும்போது நான் வந்து எவ்வளவு மைல்ஸ் வாக் பண்ணேன், எவ்வளவு வீட்டு வேலைகள் செஞ்சேன், எவ்வளவு ஆக்டிவா இருந்தேன், என் மென்டல் ஹெல்த் எப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து எனக்கு 360 டிகிரி என் வாழ்க்கையில மாற்றம் உண்டாயிருக்கு. என்னோட உடலிலே இடையே வந்து நான் எவ்வளவு தூரம் குறைச்சு
குறைக்க முடியுமோ குறைச்சது மட்டும் இல்லாம மெயின்டைன் பண்ணது மூலமா இது எனக்கு ஒரு வெற்றிகரமான விஷயமா தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி பாக்குறது இல்லை அப்படின்னு கான்பிடென்டா ஒருத்தவங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு இந்த டேட்டா ரொம்ப முக்கியமாப்பட்டது. எனக்கு ஃபீல் ஆகணும், நான் வந்து கரெக்டா இந்த பயணத்தை போறேன்னு எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா தான் நான் 10 பேர் எனக்கு சொல்லும் போது நீங்க எல்லாம் வந்து ப்ராபப்ளி டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கீங்க, இல்ல உங்களோட லிமிட்டிங் பிலீஃபா இருக்கலாம், இல்ல உங்க சிந்தனைகள் வேற மாதிரி இருக்கலாம், எனக்கு அதை பத்தி தான் கவலை இல்லை. என்னோட பயணம் கரெக்டா இருக்குங்கிறதுக்கு நான் எப்படி உறுதிப்படுத்திப்பேன்னா டேட்டா மூலமா தான். இந்த டேட்டா அழகா எனக்கு சொல்றது. என்னோட டேட்டா பாத்தீங்கன்னா என்னோட மசில் ஆகட்டும் ப்ரோட்டீன் ஆகட்டும் நல்லா ஏறி இருக்கு ஓவர் த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். அண்ட் போனும் அப்படியே தான் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு, போன்ல எந்த தேய்மானமும் இல்லை. அண்ட் ஃபேட் கூட நல்லா குறைஞ்சிருக்கு. நீங்க பார்த்த மாதிரி 27% இப்போ வந்து பேர் மினிமம் இது கம்மியா போகக்கூடாதுங்கிற நிலைமை வரைக்கும் அந்த அத்லெட்டிக் லெவல் வரைக்கும் குறைஞ்சிருக்கு. Again, I'm not talking to impress upon you, but rather to make an impact. So அது புரிஞ்சுக்கோங்க. ஸோ பாடி காம்போசிஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒரு வீடியோ பார்க்கும் போதே அவங்க என்ன சொல்றாங்க, வெயிட்டை பத்தி பேசுறாங்களா, பாடி ஃபேட்டை பத்தி பேசுறாங்களா, பிஎம்ஐ பத்தி பேசுறாங்களா அப்படின்னு நீங்க வந்து கண்டுபிடிக்கும் போது நீங்க இன்டர்னலா ஒரு கேட்டகரி பண்ணிக்கோங்க. ஆஹா, நம்ம தமிழ் பெண் சேனல்ல வந்து 3 கேட்டகரி சொன்னாங்க. ஒரு கேட்டகரி பாடி காம்போசிஷன், இன்னொரு கேட்டகரி கேலரி மேனேஜ்மெண்ட், அண்ட் தேர்ட் கேட்டகரி வெல்னஸ் மேனேஜ்மெண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் கேட்டகரி நம்ம பார்த்தது வந்து பாடி காம்போசிஷன்ங்கிறது வந்து அவுட்கம் ரிசல்ட்டை பார்த்தோம். ஸோ ஏதாவது ஒரு வீடியோஸ் வந்து அதை பத்தி பேசினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கேட்டகரி பத்தி தான் பேசுறாங்க, இதை பத்தி எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுங்கிறது நீங்க அழகா கேட்டகரைஸ் பண்ணி குரூப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது அவுட்கம். நான் போன வீடியோல சொன்ன மாதிரி இந்த வந்து நடக்கும், இது எல்லாருக்கும் வேணுங்கிற ஒரு விஷயம். எனக்கு வந்து வெயிட்டை கம்மி பண்ணணும், பாடி சூப்பர் ஷேப்பா ஆகணும் அப்படின்ட்டு. இது வந்து நம்ம கரெக்டான பயணத்துல நம்ம போறோமா இல்லையா அப்படிங்கிறத அப்பப்ப செக் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பட் டோன்ட் கெட் அட்டாச் டு தி அவுட்கம், கெட் அட்டாச் டு தி ஆக்ஷன்ஸ். அகைன் போன வீடியோல சொன்ன மாதிரி இந்த அவுட்கம், இந்த ஷேப், இந்த வெயிட்டை இன்னும் நம்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த வெயிட், இந்த ஷேப் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நான் என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது 2 ஆக்ஷன்ஸ் தான் நீங்க எப்பவுமே கன்சிஸ்டண்டா பண்ணணும். அண்ட் இது வந்து அகெயின் நான் வந்து இந்த ஃபிட்னஸ் வேர்ல்டுல அவங்க என்னென்ன ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அவுட்கமுக்கு இந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜை அசஸ் பண்ணி அவங்க கரெக்டா போயிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தாங்க. இன்ஃபேக்ட் அவங்க வந்து பாடி வெயிட்டை வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க. இந்த விஷயம் வந்து தேவையா இல்லையான்னு தெரியல. பாடி வெயிட் அதனால ட்ரிக்கியா இருக்கிறதுனால அதை நம்பாதீங்க அப்படிங்கிறது அந்த கான்செப்ட் சொல்றேன். என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இந்த வெயிட்டுக்குள்ள இப்போ ஒரு ஃபிட்னஸ் காம்படிஷன், ஒரு பாடி பில்டிங் காம்படிஷன் வருதுன்னா மசில்லாம் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ ஃபேட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம வெயிட்டும் ஒரு சர்டன் வெயிட்குள்ள இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ இப்போ வந்து மசில்லாம் ஏற்றி இந்த 6 பேக்ஸ் 8 பேக்ஸை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் வெயிட் மட்டும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு ட்ரிக் பண்ணுவாங்க. இந்த முன்னாடி நாள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லாஸ்ட் 24 hours வந்து வாட்டர் வந்து ரொம்ப கம்மியாக குடிப்பாங்க. அதாவது ட்ராப் பை ட்ராப் குடிப்பாங்க வாட்டர். 100 ml அதுக்கு அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் தான், எக்ஸாக்டா தெரியாது, அவ்வளவுதான் குடிப்பாங்க. எனக்கு அந்த நீர் வந்து உடம்புல போச்சுன்னா அந்த நீரோட வெயிட்டும் இந்த ஸ்கேல்ல காட்டும். அது மட்டும் இல்லாம அதுவே ஃபர்ஸ்ட் கஷ்டம். அது மட்டும் இல்லாம உப்பே இல்லாம, சுத்தமா உப்பு இல்லாம ஒரு நாளாவது மினிமம் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த உப்பு அளவும் இல்லாம நீர் அளவும் இல்லாம பாத்தீங்கன்னா செம்மையா வெயிட் அவங்களுக்கு கம்மியாயிடும். அந்த ஸ்கேல நிற்கும் போது கரெக்டான அந்த கேட்டகரிக்கு ஏத்த வெயிட் இருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு அந்த கரெக்டான அந்த வெயிட் காட்டும். ஸோ ஏன் சொல்றேன்னா உங்க பாடி வெயிட்டை நீங்க அப்படி மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். ஏன்னாக்கா 60% வாட்டர்ன்னு இருக்கும்போது நீங்க நீர் இல்லாம உப்பு இல்லாம இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வெயிட் வந்து அப்படி கம்மியா காட்டும். ஸோ நமக்கு அது தேவை கிடையாது, நமக்கு கொழுப்பு குறையறதா முக்கியங்கிறதுனால அதுல ஃபோக்கஸ் கொண்டு வாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த விஷயம் ஷேர் பண்ணேன். ஸோ அகெயின் கோயிங் பேக் டு த ஃபிட்னஸ் வேர்ல்ட்லாம் எப்படி பண்றாங்க, இது எப்படி இவ்வளோ அழகா அவங்க ஷேப்பை மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க 2 விஷயம் தான் அவங்களோட ஆக்ஷன்ஸ். நான் இதெல்லாம் 2 விஷயம் தான் பண்ணுவேன், வேற எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுல தெளிவா இருந்தாங்க. இந்த 2 விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து கேலரி மேனேஜ்மெண்ட் நம்ம பார்த்துட்டோம், செகண்ட் வந்து வெல்னஸ் மேனேஜ்மெண்ட். இந்த கேலரி மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன். இட்ஸ் வெரி சிம்பிள். கேலரிஸ் இன் வர்சஸ் கேலரிஸ் அவுட், கைகோ அப்படிம்போம். அதாவது அவங்க வந்து சிறப்பா நான் உள்ளுக்குள்ள எவ்வளோ கேலரிஸ் எடுத்துக்கிறேங்கிறத டார்கெட்டா ஸ்பெசிஃபிக்கா அதை வந்து மெஷர் பண்ணி ட்ராக் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வெளியில எவ்வளோ கேலரிஸ் நான் தள்ளுறேன் அப்படிங்கிறதையும் சிறப்பா ட்ராக் பண்ணாங்க. இந்த கேலரிஸ், அதை சாப்பிட்ற கேலரிஸும் வெளியில பர்ன் பண்ற கேலரிஸையும் அழகா ட்ராக் பண்ணி அதுல வந்து கம்மி பண்ணி அதாவது நெட் கேலரிஸ், அவங்க வந்து சாப்பிட்ற கேலரிஸ் வந்து கம்மியா சாப்பிட்டு வெளியேற்றுற கேலரிஸ் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய அவங்க கொடுக்கும்போது அப்போ உடம்பு வந்து திணறி போகிறது.
இவங்க என்னடா சாப்பாடு கம்மியா கொடுக்குறாங்க, ஆனா இவங்க உழைப்பு பயங்கரமா போடுறாங்களே, அப்போ இவங்களோட இந்த உழைப்புக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னா நான் வந்து எங்க இருந்தாலும் இதை வந்து நான் மேனேஜ் பண்ணி கொண்டு வரணும். இந்த கேலரிஸுங்கும் போது அந்த கொழுப்பு இருக்கிற இடங்கள்லாம் போயிட்டு அந்த கொழுப்பை கரைச்சி அந்த உடல் உழைப்புக்கு அந்த ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க இல்லையா, அதுக்கு தேவையான கேலரிஸை பாடி வந்து கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும், கொடுக்க ஆரம்பிக்கும். இப்படியே அந்த பாடியை கொஞ்சம் கொஞ்சமா வந்து டேம் பண்ணி தான் வந்து அழகா அவங்களால வந்து அந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜை கம்மி பண்ணி அந்த ஃபிட்டான லுக்கை கொண்டு வர முடியாது. அண்ட் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் தான் அந்த விஷயம், இல்லைனாலும் தெரியலனா சொல்றேன், தெரிஞ்சுதான் இன்னொரு தடவை கேட்டுக்கோங்க. என்னன்னா எல்லாருக்குமே ஓரளவு வந்து மசில்ங்கிறது 6 பேக்ஸ்ங்கிறது ஏற்கனவே உள்ளுக்குள்ள இருக்கு, மோஸ்ட் ஆஃப் அஸ் இருக்கு. கொழுப்பு மேல இருக்கிறதுனால நம்ம நிறைய பேருக்கு வந்து அந்த கட் ஆகட்டும் அந்த மசில்ஸ் தெரியாம இருக்கு. ஸோ இவங்க பாடி பில்டிங் முறையில ரொம்ப சிம்பிளா பண்ணிடுவாங்க, கொழுப்பை மட்டும் கரைச்சிட்டு தேவை இருக்கிற இடத்த அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிப்பாங்க. ரொம்ப வந்து ட்ரைனிங் இன்டென்ஸா பண்றவங்களும் இருக்காங்க. பட் வாட் ஐம் சேயிங் இஸ் பேர் மினிமம் உங்களுக்கு எஃபர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கொழுப்பை கரைக்கிறதுல நீங்க எஃபர்ட் போட்டீங்கனாலே ஓரளவு உங்களுக்கு அந்த மசில்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுல அவங்க நிறைய ஃபோக்கஸ் போடுவாங்க. கேலரிஸ் இன் அண்ட் கேலரிஸ் அவுட்டை சிறப்பா அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாத்தையும் சூப்பரா ட்ராக் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை எப்படி நம்ம வந்து இன்னும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரவு செலவு கணக்கு மாதிரிதான். எப்படி சிறப்பா நம்ம வரவு செலவு கணக்கு நம்ம ஒரு குடும்பத்துல ஒரு மாசத்துல நம்ம மேனேஜ் பண்ணும்போது நமக்கு வேணுங்கிற வீடோ வாகனமோ நம்மளால வாங்க முடியுதோ, சேவிங்ஸ் எவ்வளவு பண்ணணும் நம்மளால பிளான் பண்ண முடியுதோ, பிளான் பண்ணி வேணுங்கிற வீடு இல்ல வாகனம், நமக்கு ட்ரீம் கார் ட்ரீம் ஹவுஸ்லாம் வாங்க முடியுதோ, அதே மாதிரிதான் கேலரி மேனேஜ்மெண்ட்டுங்கிறதும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டும் கேலரி மேனேஜ்மெண்ட்டும் நீங்க அப்படி ரிலேட் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு வந்து வீடு வாங்கணும் இல்ல வீடு கட்டணும்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு நம்ம வந்து வாங்கிடுறது வீடு. அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து நம்ம அதுக்கு எவ்வளவு ப்ரீபேமெண்ட் கொடுக்கணும், முன்பணம் எவ்வளவு கட்டணும், மாசம் எவ்வளவு கட்டணும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு வந்து நம்ம கையில எவ்வளவு இருக்கு, பேங்க்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஒரு கால்குலேஷன் போட்டு சரி இந்த ரேட்ல போனா இவ்வளவு மாசத்துல வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணிடலாம் முன் பணத்துக்கு, அதுக்கப்புறம் நமக்கு வந்து மாசம் இவ்வளவு வருது, அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கை போட்டுதான் நம்ம வந்து அப்ரோச் பண்றோம். அதே மாதிரிதான் பாடியும் ஒரு கணக்கு போடும். இவ்வளவு கேலரிஸ் இவங்க கொடுக்குறாங்க, ஆனா இவ்வளவு வந்து அவங்க வெளியில தள்ளுறாங்க, எக்ஸசைஸ் பண்றாங்க. ஸோ அப்படின்னு இந்த வரவு செலவை நான் எப்படி மேனேஜ் பண்றது, கேலரிஸ் இன் அண்ட் கேலரிஸ் அவுட் எப்படி மேனேஜ் பண்றதுன்னா பாடி அதை வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகுது. அண்ட் பேலன்ஸ் நிறைய பேருக்கு வந்து அவுட் ஆஃப் பேலன்ஸ் ஆயிடுறோம். எனக்கு வந்து நம்ம நினைக்கிறோம் நம்ம கம்மியா தான் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு, பட் நம்ம சாப்பிட்ற கேலரிஸ் வந்து நம்ம நினைக்கிறது நம்ம பாடி நினைக்கிற கணக்கும் வேறையா இருக்கு. நம்ம வந்து கம்மியா தான் சாப்பிடணும் நினைக்கிறோம், நம்ம பாடி வந்து நீ எனக்கு வந்து தேவைக்கு மேலேயே நீ கொடுக்குற அப்படிங்கிறதுனால தான் அந்த தேவை எக்ஸ்ட்ரா இருக்கிறத அழகா ஃபேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருது. ஸோ கேலரி மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு கான்செப்டை வந்து நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களால சிறப்பா இந்த வெயிட் லாஸ் பண்ணிட்டு கொண்டு போக முடியும். ஸோ எந்த வீடியோல வந்து எக்ஸசைஸ் பத்தி பேசுறாங்களோ இல்ல டயட் பத்தி பேசுறாங்களோ அப்போ உங்களுக்கு அழகா புரிய ஆரம்பிக்கும். இவங்க பேசுற இந்த ஏரியா வந்து கேலரி மேனேஜ்மெண்ட்ங்கிற கேட்டகரியில நான் வந்து புரிஞ்சுக்கலாம் கத்துக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் தேர்ட் ஏரியா வந்து வெல்னஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ நீங்க ஓரளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற யார் வேணா எடுத்துக்கோங்களேன், செலிபிரிட்டி சினிமால இருக்கட்டும் இல்ல வந்து மாடலிங் வேர்ல்ட்ல இருக்கட்டும் இல்ல ஃபிட்னஸ் வேர்ல்ட்ல எல்லாரையும் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் பீப்புள்லாம் அவங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பா பண்ணுவாங்க. என்னன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் மிக ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலா இருக்கும். அண்ட் இதை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது இந்த டயத்துக்கு மேல அவங்க வெளில போக மாட்டாங்க, இந்த டயத்துக்கு மேல அவங்க சாப்பிட மாட்டாங்க, இவ்வளவு நேரம் மினிமம் தூங்குவாங்க, இவ்வளவு தண்ணி குடிப்பாங்க அப்படின்ட்டு நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்க இன்டர்வியூஸ்ல ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா, இந்த கேலரி மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயத்த சிறப்பா நடக்கணும்னா உங்களுக்கு வந்து இந்த தூக்கம், தண்ணி, ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறதுங்கிறது மிக முக்கியம். உங்க வாழ்க்கை தரம் மற்றும் வாழ்க்கை ஆரோக்கியம்ங்கிறது வெல்னஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதை நீங்க எவ்வளவு சிறப்பா மேனேஜ் பண்ணி கொண்டு போறீங்களோ அவ்வளவு சிறப்பா உங்களால கேலரிஸை மேனேஜ் பண்ண முடியும். இது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேலரி பர்னிங் ரியாக்ஷன் வச்சுக்கோங்களேன். அதை இந்த வெல்னஸ் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ஸ் அஸ் அ கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தனியா இதால ஒன்றும் பெருசா பண்ண முடியாது. நீங்க நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆயிட போறது இல்லை. பட் நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது கேலரியை சிறப்பா மேனேஜ் பண்ணி அழகா தூக்கம் சிறப்பா கொடுத்தீங்க, தண்ணி நல்லா குடிச்சிங்க, அண்ட் ஸ்ட்ரெஸ் இல்லாம எவ்வளவு முடியுமோ பேலன்ஸ்டா உங்க லைஃப் ஸ்டைல் நீங்க கொண்டு போனீங்கனாலே வந்து அந்த விஷயம் will act as a catalyst and will enhance your
வெயிட் லாஸ் ப்ராசஸ். ஸோ அதனால இதே நீங்கள் ஆப்போசிட்டில் யோசிச்சு பாருங்களேன். கேலரி மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கேலரி டெபிசிட்குள்ள நான் வந்துடணும், எப்படியாவது என் உடம்ப வந்து கொழுப்பை கரெக்டாக வைக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள். ஆனால் உங்களோட தூக்கம் சரியில்லை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, ஜாப் ஆகட்டும் ஃபேமிலி ஆகட்டும், ஏதோ ஸ்ட்ரெஸ் ஓடிட்டு இருக்கு ஒரு பக்கம். இல்லை நான் வந்து தண்ணியே நீங்கள் குடிக்கிறது இல்லை, மறந்து போயிட்டீங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது உங்கள் மென்டல் ஹெல்த் வந்து மிகவும் பாதிக்கப்படுறது. அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி கம்மியாயிடுறது. எதை சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணுங்கிற அந்த கணக்கு வந்து பிரெயினுக்கு தப்பி போகுது. அப்போ ஏதாவது நமக்கு ஸ்நாக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுக்கலாம். ஹங்கர் நிறையா இருக்கும், கிரேவிங்ஸ் நிறையா இருக்குங்கும் போது the capacity to decide actually goes for a toss. ஸோ அதனால வெல்னஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அது தனியாக நீங்கள் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் பை செல்ஃப், பட் calorie management ப்ராசஸ்ல it has to act as a catalyst to help you reach your weight loss goals. ஸோ ஒரு ரீகேப் போகணுன்னா 3 ஏரியாஸ் பார்த்தோம். பாடி காம்போசிஷன் பார்த்தோம், கேலரி மேனேஜ்மெண்ட் பார்த்தோம், வெல்னஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். ஸோ ஆரம்பத்தில் நம்ம என்ன சொல்லி ஆரம்பிச்சோம்னா, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் காதில் விழுகிறது, கண்ணில் படுகிறது, அதில் குழப்பம் இல்லாமல் எப்படி உங்கள் வெயிட் லாஸ் பயணத்தை நீங்கள் கொண்டு போகிறது அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா. let me deliver on that promise. ஸோ இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு கீட்டோ டயட், பேலியோ டயட், டயட் பிளான் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் தேடுவீங்க. அப்புறம் லைஃப் ஸ்டைல் பற்றி வீடியோஸ் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து ஐயோ பசி இருந்தால் என்ன பண்ணுறதுங்கிறது ஒரு வீடியோ பார்ப்பீங்க. இல்லை வந்து வாக்கிங் எப்படி பண்ணுவோம், எக்ஸசைஸ் பண்ணுவோம், இதெல்லாம் ஒரு வீடியோஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கும்போதே நீங்கள் அதை அழகாக கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து எவ்வளவு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போம், எவ்வளோ பேரை ஃபாலோ பண்ணியிருப்போம், இவங்க எல்லாரும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு குழப்பங்கள் தான் இருக்கும். ஸோ உங்கள் மனசுக்கு யார் வந்து கரெக்டாக இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாங்க, தெளிவு கொண்டு வர்றாங்க, புரிதலை ஏற்படுத்துறாங்க, அது யாராகட்டும், யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நானா இருக்குங்கிற அவசியம் இல்லை. நான் உங்களை குழப்பறேன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனல். எனக்கு இந்த பயணத்துல புரிதல் தெளிதல் இருந்தாதான் வந்து செய்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுவோம். புரியாம தெரியாம நம்மளால பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது 1 2 ஒரு 3 சேனல் அவ்வளவுதான். ஸோ இப்போ என்னோட அப்ரோச் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவார்ட்டருக்கு இந்த கோல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 monthsல வெயிட் லாஸ் பண்ணும், வெயிட் லாஸ் கோல்ஸ் இஸ் கோயிங் டு பி த ப்ரையாரிட்டி இந்த குவார்ட்டருக்குன்னா, அதுக்கு வந்து யார் வந்து நம்மளோட வேவ் லெங்க்க்கு மேட்ச் ஆகுறாங்க அப்படின்னு பார்ப்பேன். 1 சேனல் 2 சேனல் அவ்வளோதான், இல்லை 1 ஃபாலோ 2 ஃபாலோ அவ்வளோதான். அவங்கள பார்த்துட்டு அப்புறம் இன்னொன்று செட் பண்ணிப்பேன், ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு மேலே பார்த்துட்டே இருந்தேன்னா அதுக்கப்புறம் என்ன செயல்படுத்துறதுக்கு எனக்கு டைம் இல்லாமல் போயிடும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி எல்லா பக்கமும் போகாமல் 1 2 பேர் உங்களுக்கு வந்து யார் செட் ஆகுறவங்களோ அவங்களோட வீடியோஸை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுவுமே ஒரு நாளைக்கு ஒரு வீடியோஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா, அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு திருப்பி நமக்கு வந்து ரொம்ப டெம்டேஷனாக இருக்கும் ஒரு வீடியோக்கு மேலே இன்னொரு வீடியோ பார்க்கணும். ஆனால் அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள், ஸோ நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சொன்னோம், முதல்ல 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, பாடி காம்போசிஷன், கேலரி மேனேஜ்மெண்ட் அண்ட் வெல்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ அவங்க சொன்ன அந்த விஷயம் வந்து எந்த கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 சப்ஜெக்ட்ஸ் மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஒரு நோட் புக் எடுத்து 3 சப்ஜெக்ட் நோட் புக் நீங்கள் ரொம்ப காமன் யூஎஸில். ஸோ 3 செக்ஷனாக பிரிச்சுக்கோங்க. ஒரு செக்ஷன் பாடி காம்போசிஷன், ஒரு செக்ஷன் கேலரி மேனேஜ்மெண்ட், ஒரு செக்ஷன் வெல்னஸ் மேனேஜ்மெண்ட்னு பிரிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா, இப்போ நீங்கள் கேலரி மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்குறீங்க, அதாவது கேலரிஸ் இன் ஒரு டயட் பிளான் வீடியோ பார்க்குறீங்கன்னா, அது கேலரிஸ் இன்ங்கிற ஏரியாவில் வருதுன்னா அதுலேயே வந்து லேர்னிங் அண்ட் டூயிங்னு பிரிச்சுக்கோங்க. ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்களோ அந்த கருத்துக்களை லேர்னிங் செக்ஷனில் நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சரி, அந்த வீடியோவில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இது மூலமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஆக்ஷன் செக்ஷனில் போட்டு, இந்த விஷயத்த நான் ட்ரை பண்ண போகிறேன், 1 வாரம் ட்ரை பண்ண போறேன், அண்ட் இந்த இடத்துக்கு வந்து அந்த எவ்ரி டே நான் வந்து நான் என்ன பண்றேன் அந்த ஒரு விஷயத்துக்காக நான் ட்ராக் பண்ண போறேன். இது பண்ணேன்னா நான் ட்ராக் பண்ணி பார்க்க போறேன். அண்ட் இது ஒர்க் அவுட் ஆகுதாங்கிறதுக்கு நான் செக் பண்ணிக்கிறதுக்கு என்னோட பாடி காம்போசிஷன், என்னோட ஃபேட் பர்சன்டேஜ் நான் ஃபர்ஸ்டே பார்த்து வச்சுப்பேன். அப்புறம் அந்த விஷயத்த நான் பண்ணும்போது தொடர்ந்து நான் செக் பண்ணிட்டே வருவேன். இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, அது வந்து உங்களுக்கு நல்லா இருக்குன்னு பட்டுதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணிடுவீங்க, நல்லா தெரியும். அடுத்த வீடியோவில் சீக்கிரமே உங்களுக்கு சந்திக்கிறேன். Until I see you in my next video, உங்கள் உள்ள மனமும் ஆரோக்கியமாக இருக்கேன் வாழ்த்துக்கள். சீக்கிரம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.